ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம். வாங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கேழ்வரகு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க சப்பந்தி தான் எல்லாரும் கேழ்வரகு கூழ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேழ்வரகு கூழ் வந்து எப்போதுமே எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக கூட இருக்கும். ஸோ அதனால் இதை எல்லாருமே விரும்பி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகேங்களா? இது எப்படி செய்கிறதுங்கிற செய்முறையை நான் இப்போ சொல்லிடுறேன். எப்படி செய்கிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த கேழ்வரகு வாங்கி நல்லா ஊற வச்சு எடுத்துடுச்சு, நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு, அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பால் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு, அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த பால் கண்டிஷனில் உள்ள அந்த கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம அதை எடுத்து ஊற்றி கிண்ட அந்த கேழ்வரகு கூழ் வந்து ரெடி ஆகிடும். சரிங்களா? அந்த கேழ்வரகு கூழ் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம். வாங்க நான் ராகி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கண்டிஷனுக்கு அப்பயும் கிண்டிகிட்டே இருந்தாலும் கட்டி பிடிக்குது. அந்த கட்டி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை இறக்கி ஒரு ஈவினிங்கை போல் தயிர் ஊற்றி அதில் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதோடு இல்லாமல் இது வந்து உடம்புக்கு வலிமையை கொடுக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த கேழ்வரகு கஞ்சி பிடிக்கும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் நல்லா எப்படி ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட தான் போட்டேன். அதுவே எவ்வளோ எப்படியா இருந்தாலும் அரை குண்டா அளவுக்கு வந்துடுச்சு. இதுதான் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிறோம். நான் இதில் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு அப்படியே ஈவினிங்க்கு கஞ்சி மாதிரி கொடுத்துட வேண்டியதான். இதை அப்படியே இறக்கி வச்சு புளிக்க வச்சிட வேண்டியதான். சில பேர் இதை அப்படியே கூட இறக்கி வச்சு அப்படியே கூட சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் என்ன கண்டிஷனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அப்பயும் ஒரு சில இது கட்டி பிடிக்குது. அதெல்லாம் கிண்டிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் கட்டி பிடிக்குது. இது மாதிரி ஹெல்த்தான இதாக சமைச்சி இப்போதைக்கு சாப்பிட்டா தான் இப்போ இருக்கிற கால கண்டிஷனுக்கு சுகர்லாம் வராமல் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த கேழ்வரகு கஞ்சி ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அந்த எலும்பு வலிமை தரும் இந்த கஞ்சினால். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணியாச்சு.